நைட்டு மருதாணி வச்சதுக்கப்புறமா 2 கையையும் முடக்கி வச்ச மாதிரி ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் மறுநாள் காலையில் கழுவிட்டு கை செவசெவன்னு இருக்கிறத பார்க்கும்போது பட்ட கஷ்டம் எல்லாமே மறந்து போயிடும். இன்றைக்கி பொழுது இப்படி தான் ஒரு குட்டி சந்தோஷத்தோட பளிச்சுன்னு ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அஸ் யூஷுவல் இன்றைக்கி வாக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெல்கம் டு மை எவ்ரிடே மார்னிங் டேல்ஸ். பாஸ்ட்டை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காமல் இன்றைக்கி டேவை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாஸ்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நிகழ்காலத்தை தவற விட்டுருவீங்க. இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி, லெஃப்ட் ஓவர் ரைஸ் அண்ட் தென் லெஃப்ட் ஓவர் குழம்பு. இன்னைக்கான கதையை பார்த்துடலாமா? இப்போ நான் சொல்ல போகிற கதையை கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் இதை நான் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஒரு தந்தையும் மகளும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு தூணில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தோட சிற்பத்தை பார்த்துட்டு மகள் சொல்கிறாங்க, அப்போ அங்கே பாருங்க ஒரு சிங்கம் இருக்குது, வாங்க நம்ம ஓடிடலாம், இல்லைன்னா அது நம்மளை வந்து கடிச்சு தின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தந்தை சொல்கிறாங்க, அது வெறும் சிலைதாம்மா, அது நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கருவறைக்கு முன்னே நின்று சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கேட்குது, அப்பா சிங்கத்துடைய சிற்பம் வந்து நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்னா இந்த இறைவனுடைய சிற்பம் நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு அப்படி கேட்டதுக்கு அப்புறமா அந்த தந்தை கிட்ட வந்து சொல்றதுக்கு எந்த பதிலும் இல்லை. இது வந்து நீதி கதையெல்லாம் கிடையாது. இந்த கதையின் மூலியமா எதுவும் சொல்றதுக்கான கருத்துக்களும் கிடையாது. ஏன்னா இறை நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பம் சார்ந்தது. இருந்தாலும் ஏன் இந்த வந்து இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதே மாதிரி ரியல் இன்சிடென்ட் என்னுடைய லைஃப்லயுமே நடந்திருக்கு. திருச்செந்தூர்ல மகா கந்த சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடந்துச்சு இல்லையா? அப்போ வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க, நானுமே இருந்தேன். அப்போ கடவுளுக்கு படைக்கிறதுக்காக ஒரு 6 வகையான பிரசாதம் பண்ணி நான் எடுத்து வச்சிருந்தேன் சாமி முன்னாடி. அப்போ வந்து என் பாப்பா என்கிட்ட வந்து சொல்லிச்சு, அம்மா சாமி எல்லாமே பொம்மைம்மா, நான் தாம்மா சாமி, நான் தாம்மா முருகா, நீ எனக்கு கொடுமா, நான் சாப்பிடுவேம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நான் ரொம்ப சந்தோஷமா கடவுளே வந்து என்னுடைய பிரசாதத்தை கேட்ட மாதிரி நான் என்னுடைய பாப்பா வந்து சாப்பிட வச்சேன். ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு. நான் சொன்ன கதையை படிக்கும்போது எனக்கு இந்த ரியல் இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து இதை நான் கதையாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.